சுதந்திர தின விழாவில் சூப்பராக வந்த த்ரிஷா அண்ணி, குடும்பங்கள் கொண்டாடும் சூப்பர் ஹிட் மாற்றம். மூவர்ண கொடியில் ஆடை அணிந்த முதலமைச்சரின் குடும்பம். மாசாக சல்யூட் அடித்த முதலமைச்சர் விஜய். வாயை திறக்க முடியாமல் தவிக்கும் விஜய் ரசிகர்கள். விஜயின் தாயாரை இழிவாக பேசிய நயினார் நாகேந்திரன். கடும் வைரலான வீடியோ காட்சிகள். த்ரிஷா விவகாரத்தில் உதயநிதியை கைது செய்தது போன்று தாயார் விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனை கைது செய்வார்களா? தடை செய்யப்பட்ட 11 மதுபானங்கள் 24 மணி நேரத்தில் தடை நீக்கம். 24 மணி நேரத்தில் நடந்தது என்ன? MMDR FCRA மசோதாக்களுக்கு எதிராக வாய் திறக்காத தாவேகா. சுதந்திர தின உரையில் கூட பாஜகவை கண்டு அஞ்சுவது ஏன்? இன்றும் கஞ்சாவால் நடந்த கொலை. +2 மாணவனை வெட்டிய +1 மாணவர்கள். போதையை ஒழிக்க வந்த தூய சக்தி எங்கே சென்றார்கள்? இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும், குறிப்பாக சுதந்திர தின விழாவில் நடந்த பல்வேறுபட்ட கூத்துக்களை சம்மந்தமாக தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது திருவு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உண்மையாகவே இன்னைக்கு சுதந்திர தின விழாவில் அப்படியே ஒரு கண்கவர் காட்சிகள், கண்கொள்ளா காட்சிகள். முதலமைச்சர் அப்படி பார்த்து ஒரு சல்யூட் அடிக்க, அங்கேருந்து த்ரிஷா அண்ணி அவங்க பதிலுக்கு இப்படி ஒரு மாதிரி சல்யூட் அடிக்க, அடா 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 என்ன ஒரு காட்சி அதெல்லாம். இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டிவிகேவை சேர்ந்தவங்க, டிவிகே ஐடிவிங்க சேர்ந்தவங்கலாம் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் அவங்களுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க 2 பேரும் மீண்டும் கணவன் மனைவியாக சேர போகிறாங்க. லண்டனில் படிக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய மகள், அவங்களுடைய படிப்பு முடிஞ்சு போச்சு. அதனால் இனி அவங்க லண்டன்லேருந்து திரும்ப சென்னைக்கே வர போகிறாங்க. மீண்டும் இவங்க கணவன் மனைவியாக வாழ போகிறாங்க. ஒரே குடும்பமாக சேர்ந்து சூரிய வம்சம் படத்தில் எப்படி கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்களோ, வானத்தை போல படத்தில் எப்படி ஒரு அன்போடு பண்போடு வாழ்ந்தாங்களோ, அந்த மாதிரி இவங்களும் குடும்பத்தோடு வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர தின விழாவில் சங்கீதா வந்து அவங்க பிள்ளைங்களோட சுதந்திர தின விழாவுக்கு வந்துடுவாங்க. விஜய் அவர்களுடைய மனைவி சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்வார் அப்படின்னு 2 நாளாக ஒரே ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. சரி பார்த்தா கார் வருது. கார் வந்தோன்னா காரை திறந்து சங்கீதா வருவாங்க, விஜய் அவர்களுடைய மனைவி வருவாங்கன்னு எதிர்பார்த்தா காரை திறந்தா த்ரிஷா அண்ணி வராங்க. என்ன ஒரு மரியாதை! அடா அடா அடா! முதலமைச்சர் கூட அப்படி ஒரு மரியாதை இல்லையா? மாண்புமிகு த்ரிஷா அவர்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு மரியாதை. அவங்க ஏறி மேடைக்கு வந்து, அந்த மேடையே த்ரிஷா அவங்கள நோக்கி தான் இருக்குது. முதலமைச்சர் அப்புறம் காரில் வராரு. காரில் ஊர்வலம் வரும்போது கூட த்ரிஷாவை பார்த்து அப்படி ஒரு சல்யூட், பதிலுக்கு இவங்க ஒரு சல்யூட். வேற லெவலில் இருந்துச்சு. இன்னும் என்னத்தெல்லாம் அனுபவிக்க போகிறோமோ, இன்னும் என்னத்தெல்லாம் பார்க்க போகிறோமோ அப்படிங்கிறதுக்கு இவங்களோட மாற்றமான ஆட்சியில். இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? இப்போ முதலமைச்சருடைய குடும்பம் அங்கே முதல் வரிசையில் உட்கார வைக்கப்பட்டாச்சு. அதில் பார்த்தோமா இந்த ட்ரெஸ் கோட் இருக்கு இல்லையா, ட்ரெஸ் கோட்லேயே நாட்டுக்கு நல செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. த்ரிஷாவுடைய ஆடை அவங்க ஆரஞ்சு கலரில் அவங்களுடைய ஆடை. நடுவில் இருக்கக்கூடிய விஜய் அவங்களுடைய தந்தை, அவருடைய ஆடை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ட்ரெஸ்ஸில். விஜய் அவருடைய தாயார் அவங்களுடைய ஆடை முழுக்க கிரீன் கலரில் இருக்குது. அப்போ சிவப்பு, வெள்ளை, பச்சை அந்த தேசிய கொடியோட மூவர்ண கொடியையே அவங்களுடைய ட்ரெஸ் கோடில் கொண்டு வந்துட்டு அவங்களுடைய குடும்பம் பற்றி அப்படியே காட்டியிருக்கிறாங்க. எங்கள் குடும்பமே நாட்டுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய குடும்பம் அப்படிங்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய பேர் கேட்குறேன்னா எல்லாம் சூப்பர். அவங்க ஆரஞ்சு, ஒயிட், கிரீன் எல்லாம் பக்காவாக இருக்குது. அதில் அவரோட வயிற்று பகுதியில் மட்டும் அசோக சக்கரம் ப்ளூ கலரில் ஏதாவது ஒரு பிரிண்ட் கொடுத்துருந்தீங்க, இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் அங்கே இருந்துகிட்டு இருக்குது. சரி, இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் சுதந்திர தின உரையாக முதலமைச்சர் அங்கே சில விஷயங்களை பேசினார். அதில் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கடனை தள்ளுபடி செய்வீங்க, அப்படி செய்யலை, அறகுறையாக தள்ளுபடி செஞ்சீங்க, அதுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தனிக்கதை, ஜோக்ஸ் அப்பார்ட். இங்கே இன்னைக்கு முதலமைச்சர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் 5032 கோடி கடன் தள்ளுபடி செஞ்சிட்டோம். என்னது 5030? என்ன கணக்கு இது? 5032 கோடிங்கிறாரு. இது என்ன கணக்கு? ஒரு அளவு நமக்கு புரியல. 5032.23 அப்படிங்கிறாரு. நான் மண்டையை பிச்சுக்கிறேன். அது என்னடா 5030? இது எந்த ஒரு கணக்கு? இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணல, அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, பாதியிலே நிறுத்தி சினிமாவுக்கு வந்துட்டார்.
ஒருவேளை பாதியில படிப்பை நிறுத்திட்டதால இப்படி ஏதோ சொல்றாரா, என்ன ஆச்சு இவருக்கு? ஏன்னா நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் நம்ம பார்த்தோம், நிதியமைச்சர் 7,5886 கோடினாரு. எது 7,000 அவரு 7,000 இவரு 5,932 அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பார்க்கிறோம். இவங்கள தான் மாற்றம் 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 தூக்கி உட்கார வச்சாங்க. ஒரு எண்கள் அந்த நம்பர்ஸை கூட அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு தான் இவங்கள தான் மாற்றம் தூக்கி உட்கார வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக சொல்லிட்டாருன்னு வச்சோங்களேன், 5,932 தான் 5,930 சொல்லிட்டாரு. அது அங்க விஜய் அவர்கள் சொல்லும் போது 5,932.23 அப்படிங்கிறாரு. இப்பதான் சபாநாயகர் ஒரு பாடம் எடுத்தாரு. இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு வந்தா அதை 23 சொல்லக்கூடாது, 2-3 தான் சொல்லணும், பிரிச்சு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் புசி ஆனந்துக்கு சொன்னாரு. புசி ஆனந்தா ஒரு நீர்வளத்துறை அமைச்சருங்கிறதால அந்த தண்ணி திறக்கிறது டிஎம்சி தண்ணி சம்பந்தமா சொல்லும் போது புள்ளி 125 அப்படின்னு படிச்சாரு. அப்ப சபாநாயகர் சொன்னாரு, புள்ளி 125ல புள்ளி 125 அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறாரு. இல்ல 125 தான் போட்டுக்குது சபாநாயகரை அப்படின்னாரு. போட்டிருக்குப்பா, அதை அப்படி படிக்க கூடாது. புள்ளிக்கு பிறகு வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்ணை வந்து பிரிச்சு தான் படிக்கணும். அதுக்கு பேரே சொல்றது டெசிமல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, தசம புள்ளி அப்படி சொல்லுவாங்க. இந்த தசம புள்ளி எங்க புள்ளி வருதோ அதுக்கு பிறகு வரக்கூடிய எண்களை நம்ம பிரிச்சு தான் சொல்லணும். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்ல வேண்டியது என்னன்னா 5,932.23 கோடி வந்தது அப்படின்னு சொல்லணும். அவர் 23 கோடி. சரி, இவங்கள்ட்டலாம் நம்ம இவ்வளோ துல்லியமா இவ்வளோ தரவுகள்லாம் இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்கறது பெரிய ஒரு முட்டாள்தனம் தான் சொல்லணும். இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் முதலமைச்சர் அங்கே ஒரு விஷயத்தை இன்னைக்கு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த மாதிரி உங்க பிள்ளைய, உங்க தம்பிய, உங்க அண்ணனை நீங்க முதலமைச்சர் பொறுப்புல உட்கார வச்சு அழகு பார்த்துட்டீங்க. சென்டிமெண்ட் சீன் சிவகாசி படத்துல என்னத்தை அவன் செஞ்சு புட்டோம் அந்த சீனு. உங்க அண்ணனை உங்க பிள்ளைய முதலமைச்சராக உட்கார வச்சிட்டீங்க. ஆனா இதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சு, நீங்க ஒதுங்கி போயிடாதீங்க, இனி நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சென்டிமெண்ட் காட்சி. அதாவது என்னன்னா, இப்போ தொடர்ந்து இந்த கரண்ட் பில்லு அதிகமாக போகிறது, 3 மடங்கு 4 மடங்கு கரண்ட் பில் அதிகமாகுது, சொத்து வரி சம்பந்தமாக அதிகமாக போகுது, மக்கள் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அப்போ உடனே உங்கள் புள்ள தானே, வேற யாருமா நான், உங்கள் புள்ள தானே, உங்கள் புள்ளை இப்படி அம்போடு விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி அந்த திருப்பாச்சி படத்தை சிவகாசி படத்தில் வரக்கூடிய சென்டிமெண்ட் காட்சியெல்லாம் உள்ள குழப்பி இங்கே இதில் தூக்கி வைக்கிறாப்படி. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து இடைத்தேர்தல் வர இருக்குது இல்லையா, அதனால் நீங்கள் இங்கே ஓட்டு போட்டு எங்களை உட்கார வச்சது பத்தாது, இதோட எங்களை நீங்கள் விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சுதந்திர தின விழாவையே தன்னுடைய ஆட்சிக்காகவும் இனி வரக்கூடிய தேர்தலுக்காகவும் மனுஷன் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, இதெல்லாம் நடந்துட்டு முடிஞ்சிருக்கும் போது தான் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன், பாஜகவுடைய தமிழக மாநில தலைவராக பொறுப்பில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் விஜய் அவருடைய தாயார் சம்பந்தமா ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையை பேசியிருக்கிறாரு. அவங்க பிஜேபி சம்பந்தமான ஒரு மீட்டிங்கில் கலந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இன்னைக்கு அப்பாவை காணான்னு சொல்லி கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்பாவை காணான்னு சொல்லி சட்டமன்றத்தில் தேடினா எப்படி, உங்கள் அம்மாவை போய் கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு தவறான ஒரு வார்த்தை, ஒரு ஜோக்கில் சொல்கிறனோ இல்லை ஒரு வன்மத்தில் பேசுகிறோன்னு சொல்லி ரொம்ப தவறான ஒரு அருவருக்கத்தக்க வாசகத்தை இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறாரு. பெரிய அளவில் சர்ச்சைக்குரிய, பெரிய அளவில் கண்டனத்திற்குரிய ஒரு வார்த்தை அவரோட வாசகம் மாறி போயிருக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம கேட்கறது என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அந்த காவிரி நீர் சம்பந்தமாக அங்கே போராட்டத்தில் கலந்துக்கக்கூடிய நேரத்தில் அவர் அந்த இடத்துல த்ரிஷான்ற பெயரை பயன்படுத்தல, நடிகைன்ற பெயரை பயன்படுத்தல, ஒரு பெண் அப்படின்ற சொல்றது கூட சொல்லலை. தண்ணி வரல, உங்களுக்கு இந்த தண்ணி மேலேயா கவலை இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இது த்ரிஷாவை தான் குறிக்குது, த்ரிஷாவை இழிவா பேசிட்டாங்க, பெண்களை இழிவா பேசிட்டாங்க சொல்லி வீடு பூந்து அரெஸ்ட் பண்ணி ஒரே நாளில் அவர் வெளியில மாசா ரிலீஸ் ஆகி எவ்வளோ கேவலப்பட்டீங்க. அப்போ இந்த ஒரு வாசகத்துக்கு நீங்க எவ்வளோ பெரிய கைது செய்வீங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினாருன்னு சொல்லி அவரை போய் உடனடியாக போய் கைது செய்வீங்க. இவ்வளவு வேகம் காட்டுற யாராவது த்ரிஷா சம்பந்தமா ஏதாவது பேசிட்டாங்கன்னா இவ்வளவு வேகமான நடவடிக்கை எடுக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியில ஒருத்தர் இவங்க ஆட்சி பொறுப்புக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி த்ரிஷா சம்பந்தமா ஏதோ போஸ்ட் பண்ணியிருந்தாராம் சோசியல் மீடியாவில். அதுக்கு ஆட்சிக்கு வந்தது பிறகு கைது செய்யறாங்க. அப்ப இப்படி த்ரிஷா சம்பந்தமா பேசினா இவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறீங்களே. இங்க உங்களுடைய மனைவி சங்கீதா சம்பந்தமா உங்க கட்சியை சேர்ந்த உங்களுடைய அந்த வல்கர் வாரியஸா இருக்காங்களே, அவங்க எவ்வளவு பேசுறாங்க, ஆனா அதை பத்தி நீங்க வாயே திறக்க மாட்டீங்க. சரி, இன்னைக்கு உங்களுடைய தாயார் இன்னைக்கு மேடையில கூப்பிட்டு வந்து இவ்வளவு பெரிய முதல் மரியாதை வச்சிருக்கீங்க. அந்த தாயார நயினார் நாகேந்திரன் இப்படி கொச்சையா பேசியிருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் எப்போ அரெஸ்ட் பண்ண போறீங்க? இன்னைக்கா, நாளைக்கா, எப்போ? ஏன்னா உங்களுக்கு தான் பிஜேபினால டர்ரு கலந்துருது, பிஜேபினால அப்படியே அலறீங்களே. அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு நியாயம், அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு நியாயம், நயினார் நாகேந்திரன்னா ஒரு நியாயமா? ஏன்னா இவங்கள்ட்ட சுத்தமாக அந்த பிஜேபினாலே அலறாங்க. அதை நான் பின்னாடி வரேனே. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதை போய் தவேகாவுடைய அமைச்சர்கள்ட்ட போய் இந்த கேள்வி கேட்கப்படுது. செங்கோட்டையன் அவர்கள்ட்ட போய் இதை கேட்குது, இந்த மாதிரி விஜய் அவருடைய தாயாரை இந்த மாதிரி இழிவா பேசியிருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு செங்கோட்டையன் இதுக்கு பதில் சொல்றாரு, இதை எப்படி எங்கேருந்து புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல,
இது சம்பந்தமா ஒரு தனியா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நான் நடத்தலான் இருக்கேன். எப்ப அப்பட்டமா முதலமைச்சரோட தாயார் அப்படி பேசியிருக்கிறாரு. இதை வந்து எப்படி எங்கிருந்து புரிஞ்சுக்கணுமா, ஃபர்ஸ்ட் எங்கிருந்து புரிஞ்சுக்கணுமா, அதுக்கு பிறகு இது சம்பந்தமா தனியா ஒரு பிரஸ் மீட் தான் கொடுப்பாங்களாம். இப்போ வந்து எதுவும் பேச மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க பாஜக இல்ல, பிஜேபினா நம்ம வாய் திறந்து பேச மாட்டோம்ல. அதுக்கப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கிட்ட போய் இது சம்பந்தமா போய் கேட்கும் போது, அது நாங்க 3 மாசமா ஒரு நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த நல்லாட்சி வந்து ஒரு சிலருக்கு பிடிக்க முடியாம அவங்களுக்கு வந்து அதை அவங்க பக்கம் கவனம் திருப்புறதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எங்களுடைய செயல்கள் மூலயமா, எங்களுடைய நலத்திட்டங்கள் மூலயமா நாங்கள் பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏம்பா முதலமைச்சர் தாயை இழிவா பேசியிருக்கிறாருப்பா, அவருக்கு போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உதயநிதிக்கு ஒரு ஸ்டாண்டு, திமுக ஒரு ஸ்டாண்டு, மற்றவங்க வாயை மூடிட்டு காணாம போயிடுறது அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டில் தான் இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சுத்தமாக இவங்க கண்டுக்கிறதே கிடையாது. தொடர்ந்து எத்தனை கொலைகள். ஏன்னா இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போதையில்லாத தமிழ்நாட்டை உருவாக்கிடுவோம், நோ ட்ரக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாங்க. எல்லாமே பில்டப் அரசியல். இப்போ நேற்று நடந்த விஷயத்தை பாருங்க. 11 மதுபானங்கள், அதாவது என்ட்ரிகா அப்படின்னு சொல்லக்கூடிய, என்ட்ரிகா என்டர்பிரைஸ்ன்னு சொல்லக்கூடிய டாஸ்மாக்கு மது கொடுக்கக்கூடிய, மது விநியோகம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த என்ட்ரிகான்னு சொல்லக்கூடிய கம்பெனியில் வந்து ஒரு 11 வகையான மது தடை செய்யப்படுது. உணவு தர கட்டுப்பாட்டு ஆணையம் சார்பிலையும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பிலையுமே அவங்க சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டுனா, நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட சுவையூட்டி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் வந்து ரொம்ப அதிக அளவில் இவங்க சேர்க்கிறாங்க. அதனால இது உடலுக்கு கேடு விளைவிக்கும். ஏற்கனவே சாராயமே உடலுக்கு கேடு தான். அதாவது நீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா 10 வருஷம் கழிச்சு சாவுவ. இந்த கலர் ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் உள்ள சேர்த்துக்கிட்டா நீ கொஞ்சம் சீக்கிரமே செத்து போயிடுவ அப்படிங்கிறதுக்காக அந்த 11 வகையான மதுபானங்களுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது தடை விதிச்சாங்க. தடை விதிச்சு எண்ணி 24 மணி நேரம் கூட ஆகல, கரெக்டாக ஒரே நாளில் அந்த தடை நீக்கப்படுது. இன்னைக்கு டாஸ்மாகில் போனால் அது கிடைக்கும். முந்தானத்து தடை உத்தரவு கொடுத்து உணவு தர கட்டுப்பாட்டு ஆணையம் சார்பில் தடை கொடுத்து டாஸ்மாகுக்கெல்லாம் ஜியோ அனுப்பி இந்த மாதிரி இந்த மது வந்து விற்பனை செய்யக்கூடாது, அந்த கம்பெனிக்கு நோட்டீஸ் அனுப்பி டாஸ்மாக் கடைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இன்னைக்கு அந்த தடையை நாங்கள் நீக்கிறோம் அப்படி சொல்லி இந்த தடைகளை நீக்கிறாங்க. அப்போ எப்படி 24 மணி நேரத்தில் எல்லாமே சரியாயிருச்சா? அவங்க தயாரிக்கிறது அவ்வளோ தயாரித்து வச்சிருப்பாங்க. அப்போ அந்த 24 மணி நேரத்தில் எல்லாத்தையும் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளோரிங் எல்லாமே இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்துட்டீங்களா? அந்த செயற்கையாக செறிவூட்டப்பட்ட விஷயங்கள்லாம் அங்கேருந்து இன்ஜெக்ஷன் போட்டு உருவிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. திடீர் தடை, 24 மணி நேரத்தில் தடை ஓப்பன் ஆகுது. அப்போ 24 மணி நேரத்துக்கு முன்னாடி உடம்புக்கு கெடுதி 24 மணி நேரத்துக்கு அப்படியே உடம்புக்கு நல்ல விஷயமா மாறிடுச்சா? இந்த மாதிரி தான் தொடர்ந்து, அதாவது தாவேக்காவை தூக்கி வளர்த்த ஆனந்த விகடன் குழுமம், விகடன் குழுமம் தான் இவங்களுக்கு எல்லா பிளாட்ஃபார்மும் ஆரம்பத்தில் கொடுத்தாங்க. அந்த ஜூனியர் விகடன் சார்பில் கழுகாருன்னு சொல்லி ஒரு தனி ஒரு பதிப்பு ஒன்று வரும். அந்த கழுகாருன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதுவாங்க. அதில் பார்த்தோம்னா தொடர்ந்து தாவேக்க அமைச்சர்கள் எவ்வளவு லஞ்சங்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க, ஊழல்கள் வாங்குறாங்கன்றத பெயர் குறிப்பிடாமல் நாசுக்கா ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. ஈரோடு மாதிரியான பகுதிகளில் சாயப்பட்டறைக்கு போய் திடீர்னு போய் சாயப்பட்டறை கம்பெனிகள்லாம் சீல் வைக்கப்படுது, இந்த சாயங்கள்லாம் நீரில் போய் கலந்து நீர் மாசுபடுத்துது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 180க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் சீல் வைக்கப்படுது. அந்த சாயப்பட்டறை கம்பெனிக்காரெல்லாம் மாண்புமிகுக்களை வந்து சந்திக்கிறாங்க, அதாவது அமைச்சர்களை இந்த மாண்புமிகுக்களை வந்து சந்திக்கிறாங்க. மாதம் 1 லட்ச ரூபா, ஒரு கம்பெனி மாதம் 1 லட்ச ரூபா கிட்ட கொடுக்குறாங்க. இதை சொன்ன உடனே அந்த சீலெல்லாம் நீக்கப்பட்டுருச்சு. அப்போ ஏற்கனவே ஒன்று கெடுதி, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துரு, அது எல்லாமே கெடுதி இல்லை, அங்கே தடை நீக்கப்படுறது. அப்போ அந்த மாதிரி இந்த டாஸ்மாக் விஷயத்தில் 11 மதுபானங்கள் விஷயத்தில் அந்த 24 மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னும் இன்னைக்கு மக்களுடைய தரப்புலேருந்து பெரிய அளவிலான கேள்விகள் கேட்கப்படுது. ஏன்னா இப்படி 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்படி 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி மாறுறதால தான் இவங்களுக்கு மதுவை பற்றியோ மக்களை பற்றியோ எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஏன்னா அந்த தொடர்ந்து தமிழ்நாட்டில் கஞ்சாவால் நடக்கக்கூடிய கொலைகள், கஞ்சா விநியோகம் ஒரு பக்கம், கஞ்சா பயன்பாடு ஒரு பக்கம், கஞ்சாவால் நடக்கக்கூடிய படுகொலைகள் இன்னைக்கு நாளுக்கு நாள் மோசமாகி போயிட்டு இருக்குது. இப்போ முந்தானத்து வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், கோயம்புத்தூரில் அந்த ஹிந்துஸ்தான் காலேஜில் அமுதன் சொல்லக்கூடிய ஒரு பையன் கஞ்சா விற்பனையாளர்களை காட்டி கொடுத்ததுக்காக அவன் அடித்து கொல்லப்பட்டான் அப்படின்னு அவங்க குடும்பத்தார் கதறிட்டு இருந்தாங்களா. இன்னைக்கு சென்னையில் நடந்திருக்கக்கூடிய, சென்னை திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய விம்கோ நகர் பகுதி, இந்த விம்கோ நகர் பகுதியில் ஒரு +2 படிக்கக்கூடிய மாணவன் அங்கே அந்த வழியாக போகும்போது அதே ஸ்கூலில் +1 படிக்கக்கூடிய மாணவர்கள் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்க அந்த இடத்துல கஞ்சா அடிக்கிறானுங்க. அதை தட்டி கேட்டதுக்காக அந்த +2 படிக்கக்கூடிய மாணவன் தனுஷ் அவனை பிடிச்சி இந்த +1 படிக்கக்கூடிய மாணவர்கள் 30 பேர் சேர்ந்து இந்த ஒரு பையனை போட்டு அடின்னு அடிச்சு அவன் கழுத்திலே ஏறி மதிச்சிருக்கிறானுங்க. கழுத்திலே ஏறி மதிச்சல பையன் சம்பவ இடத்துல இறந்து போயிட்டான். அந்த குடும்பம் இன்னைக்கு நீதி கேட்டு நடுரோட்டில் உட்காந்து கதறிட்டு இருக்குது. ஒரு +1 படிக்கக்கூடிய பசங்களுக்கு இன்னைக்கு கஞ்சா ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. அந்த கஞ்சாவை எவனா தட்டி கேட்டால் அதுக்கான ஒரு கொலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளவு மோசமான நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாடு போதையை நோக்கி நாசமாக போயிட்டு இருக்குது. அதுக்குன்னு இதுக்கு முன்னாடி ஆட்சியில் கஞ்சா தான் இல்லையானா? அதுக்கு முன்னாடி ஆட்சியில் கஞ்சா இருந்துச்சு, அதை நம்ம கண்டித்து பல முறை வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் யாரு? நீங்கள் தூய சக்தியாச்சே.
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கஞ்சாவே இருக்காது, மது எல்லாத்தையும் ஒழிச்சிருவோம், டாஸ்மாக் எல்லாம் இழுத்து மூடிடுவோம் அப்படின்னு தானே பில்டப் கொடுத்து வந்தீங்க. ஆனால் இன்னைக்கு நாசமால போயிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, வேலூர் காட்பாடியில் பார்த்தோம்னா ஒரு பெண் காவல் அதிகாரி அவங்க வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவங்க படுகொலை செய்யப்படுறாங்க. அவங்களுடைய தலைப்பகுதியில் மார்பு பகுதியில் குத்தி கொலை செய்யப்பட்டு கொடூரமாக நடு ரோட்டில் வச்சு கொல்லப்படுறாங்க. நாங்கள் சிங்கப்பெண் அப்படி பண்ணிடுவோம் அதிரடி பண்ணிடுவோம் அப்படின்றீங்களே. இன்னைக்கு ஒரு பெண் காவல் அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை போயிட்டு இருக்குது. சமீபத்தில் ஒரு தாவேகா எம்எல்ஏ போய் கமிஷனர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாரு, என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி. ஒரு எம்எல்ஏவே பாதுகாப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு சட்ட ஒழுங்கு இங்கே சீர்கெட்டு போய் கிடக்குது. ஒரு பக்கம் மது, ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது, ஒரு பக்கம் கஞ்சா விற்பனை, இந்த கஞ்சாவில் நடக்கக்கூடிய படுகொலைகள் இவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் பகுதியில் இந்த கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 3 கொலைகள், அதில் எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான். இந்த மாணவன் அமுதன் அவன் கஞ்சா விஷயத்தில் கொலை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிணத்துக்கடவு பகுதியில் அஸ்வின் சொல்லக்கூடிய ஒரு பையன் 20-22 வயசு தான், அவனுமே கத்தியால் குத்தி கொலை செய்யப்படுறான். நவீன் சொல்லக்கூடிய ஒரு பையன் அவனும் கத்தியால் குத்தி கொலை செய்யப்படுறான். இப்போ ஏற்பட்ட படுகொலைகள். இங்கே சென்னையில் பார்த்தோம்னா ஒரு 80 வயசு மூதாட்டி அவங்க வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் அவங்கள போய் கொலை செஞ்சு வீட்டிலேருந்து 12,000 நகையை கொள்ளடிக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு மோசமான நிலைமைகள் இங்கே நடந்துட்டு இருக்குது. ஆனால் இது எதையுமே சுதந்திர தின உரையில் குறிப்பிடாமல் அப்படியே நாங்கள் நல்லாட்சி கொடுக்குறோம், நாங்கள் பொற்கால ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு பில்டப் கொடுத்துக்கிட்டு மேலே கொடியை பார்த்து சல்யூட் வைக்கிறாங்க. அந்த கொடியை பார்த்து சல்யூட் வைக்கும்போது முதலமைச்சர் கண்ணு கூசுது. முதலமைச்சர் அப்படியே ரொம்ப கண்ணு கூசுதே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. முதலமைச்சர் கண்ணு கூசுது, அந்த கொடியை பார்த்தனா கண்ணு கூச தானே செய்யும். ஏன்னா அந்த கொடியேற்றக்கூடிய உரிமையை வாங்கி கொடுத்த திமுக இல்ல, அதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணு கூச தானே செய்யும். சூரியனை மறைச்சிருவோம் நீங்களே, அந்த சூரியன் கண்ணு கூச தானே செய்யும் அந்த கொடியை பார்க்கும்போது. சுதந்திர தினத்தில் ஒவ்வொரு மாநில ஆளுநர் தான் கொடியேற்றணும், ஆளுநர் நம்மளை ஆள வந்தவர் அப்படிங்கிற மாதிரி சுதந்திர தினத்திலும் குடியரசு தினத்திலும் ஆளுநர் தான் கொடியேற்றணும்னு ஒரு கலாச்சாரம் இங்கே இருந்துகிட்டு இருந்தது. அது எப்படி ஆளுநர் கொடியேற்ற முடியும்? டெல்லியில் மட்டும் சுதந்திர தினத்தில் பிரதமரும் குடியரசு தினத்தில் குடியரசுத் தலைவரும் கொடியேற்றுறாங்க. ஆனால் மாநில அரசில் மட்டும் ஆளுநர் மட்டுமே கொடியேற்றுறாரு அப்படின்னு சொல்லி 1974 அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அன்னைக்கு பிரதமர் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுறாரு. நீங்க மட்டும் டெல்லியில் இந்த மாதிரி கொடியேற்றுறீங்களே, அப்போ அந்த மாதிரி மாநில அரசுக்கு ஒரு உரிமை இருக்கணும் இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நாங்க, எங்க கையால தானே கொடியேற்றணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதும்போது அதை பரிசீலனை செய்து அன்னைக்கு இந்திரா காந்தி ஓகே இனி சுதந்திர தினத்தில் மாநில முதலமைச்சர் தான் கொடியேற்றுவாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலுமே முதலமைச்சர் கொடியேற்றுறாங்க அப்படின்னா அந்த மாநில உரிமையை வாங்கி கொடுத்தது திமுக, அந்த உரிமையை வாங்கி கொடுத்தவர் கலைஞருடைய பெயர் எப்பெல்லாம் சுதந்திர தினத்தை அன்னைக்கு முதலமைச்சர் கொடியேற்றுவார்களோ அது வரைக்கும் கலைஞர்களுடைய பேர் அங்கே சொல்லப்பட்டு இருக்கோம். அதனால தான் நம்மால் விஜய் இன்னைக்கு கொடியேற்றுறாரு. மேலே அந்த கொடியை பார்த்து அந்த சூரியனை பார்த்தோன்னா அவருக்கு கண்ணு கூச ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த வரலாறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க இந்த வரலாறுகளையும் படிக்க மாட்டாங்க, பாஜகவை எதிர்த்தும் பேச மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு பாஜக இந்த 2 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் அவசர கதியில் ஒரு விவாதம் கூட நடத்த முடியாமல், எதிர்க்கட்சிகள்ட்ட சரியான கருத்துக்கள் கூட கேட்க முடியாமல் 11 மசோதாக்களை நிறைவேற்றுறாங்க. இந்த 11 மசோதா அவசர கதியில் நிறைவேற்றிட்டு ஒரு நாடாளுமன்றம் 130 மணி நேரம் நடக்கும், 120 மணி நேரம் 130 மணி நேரம் நடக்கக்கூடிய நாடாளுமன்றம் வெறும் 33 மணி நேரம் நடந்திருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 19% 100% நடக்கும்னா அதில் 19% நாடாளுமன்றம் நடந்திருக்குது. இதில் அவசர கதியில் 11 மசோதாக்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் கொண்டு வரப்பட்ட மசோதா பார்த்தோம்னா MMDRன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மசோதா. அதாவது கனிம வளம் சம்பந்தமாக ஒரு கனிம வளம் ஒரு மாநிலத்தில் கனிம வளங்கள் இருக்குது, அதுக்கு என்ன வரி தேவையோ, செஸ் வரி என்ன மாதிரியான வரி தேவையோ, மினரல் டாக்ஸ் தேவையோ, இதெல்லாம் ஒரு மாநில அரசே தீர்மானிச்சுக்கலாம். அது சமீபத்தில் 2024 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது. 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த கேஸை விசாரித்து ஒரு மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள், இரும்பு தாது மாதிரியான கனிம வளங்கள் எல்லாமே அந்த மாநில அரசு தான் நிர்ணயம் செய்யணும். இதுக்கு எவ்வளோ டாக்ஸ் போடலாம், இதில் எவ்வளோ செய்யலான்றத அவங்க தான் உரிமை, அவங்களுக்கு தான் உரிமை, அவங்க தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமை கொடுக்கப்பட்டது. அதனால மாநில அரசுகளுடைய வருவாய்க்கு பெரிய அளவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒன்றிய பாஜக என்ன செஞ்சாங்கன்னா இந்த MMDR அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கனிம வளம் சம்பந்தமான ஒரு திருத்த மசோதா கொண்டு வராங்க. அந்த மசோதாவில் மாநிலங்களில் வாங்கக்கூடிய இந்த கனிம வளம் சம்பந்தமான செஸ் டாக்ஸாக இருக்கட்டும், மினரல் டாக்ஸாக இருக்கட்டும், இதில் நாங்கள் ஒன்றிய அரசு ஒரு அளவு நாங்கள் சொல்லுவோம், அந்த அளவு தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட மாநிலங்களோட உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு டாக்ஸ் ஒன்று போடுறாங்க. ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்மள்கிட்ட பெட்ரோலில் செஸ் வரியில் மாநிலங்களோட உரிமை பறிக்கப்படுது. அதாவது இந்த பெட்ரோலில் வாங்கக்கூடிய BED அப்படின்னு சொல்லுவாங்க, பேசிக் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்கிற பெட்ரோலில் ஒரு 3-4 வரி வாங்கப்படும். அதில் இந்த BDE பேசிக் எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு இல்லையா, இதில் மட்டும்தான் மாநில அரசுக்கு அந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும்
₹6.48 ₹6.48 வாங்கப்படும். அந்த ₹6.48 மாநில அரசுக்கு 42% கொடுப்பாங்க. ஆர்டிகல் 270 படி மாநில அரசுக்கு 42%. இந்த 42% அப்படிங்கிறது ₹2.72 வரும். இதுதான் நமக்கு காலங்காலமா இங்க வந்துட்டு இருந்தது. ஆனா பாஜக என்ன செஞ்சாங்க, 2018ல ஒரு திருத்தங்களை கொண்டு வந்துட்டு இனி அந்த பெட்ரோல புதுசா ஒரு செஸ் வரி நாங்க கொண்டு வரோம், அந்த செஸ் வரி மாநில அரசுக்கு போகாது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா ₹2.72 வந்திருந்த இடத்துல ₹1.88 தான் நமக்கு இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. இந்த மீதி ₹2 இருக்கு இல்லையா, இந்த ₹2 தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க, செஸ் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் ஒன்று போடுறாங்க. அதில் தூக்கி இந்த ₹2 தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு மாநில அரசுடைய இந்த செஸ் வரியால நமக்கு ஆல்ரெடி பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் நமக்கு இன்னைக்கு பெரிய அளவில் வருவாய் பற்றாக்குறை ஏற்படுது. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா நம்மளோட உரிமை ஒன்று இருந்துச்சு, இந்த MMDR விஷயத்துல நம்மளுடைய உரிமை இருந்தது. அந்த விஷயத்தை நீங்க மாநில அரசெல்லாம் தீர்மானம் செய்யக்கூடாது, ஒன்றியத்துல இருந்து நாங்க முடிவு செய்வோம். இப்போ ஒரு மாநிலத்தில் கனிம வளம் அதிகமா இருக்கும், ஒரு மாநிலத்தில் குறைவா இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வளங்களுக்கு ஏற்ப அவங்க தான் அதை தீர்மானம் செய்ய முடியும். ஆனா நீ அதெல்லாம் செய்யக்கூடாது, நான் சொல்றதா வைக்கணும்னு சொல்லி மாநில அரசுகளுடைய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஈடுபடுறாங்க. ஆனா இதுக்கு எதிராக நம்மளுடைய முதலமைச்சரோ தாவேக தரப்போ வாயை கூட திறக்காம இருக்கிறாங்க. மாநிலத்தோட உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த FCRA சொல்லக்கூடிய வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குறது சம்பந்தமா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவ்வளவு மோசமான ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. அதுக்கு எதிராக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் மட்டும் கொண்டு வந்தாங்களே தவிர இது பாஜக ஏன் கொண்டு வருது, பாஜக கிறிஸ்தவர்கள் மேல மதமாற்ற பழி சொல்றதுக்காக அப்படி பாக்குது, கிறிஸ்தவர்களை ஒடுக்கிறதுக்காக இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னு சொல்லி பாஜகவுக்கு எதிராக ஒரு வாயை கூட பேச மாட்டாங்க. நயினார் நாகேந்திரன் அவங்களோட தாயாரை பத்தி பேசினாலும் பேச மாட்டாங்களேன்னு பார்த்தா இங்க பாஜக எப்பேற்பட்ட ஒடுக்கக்கூடிய ஒரு மசோதாக்களை ஒரு சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதுக்கு எதிராக வாயை திறந்து பேச மாட்டாங்க. இவங்கள தான் மாற்றம் சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த மாற்றம் தான் இன்னைக்கு குடியரசு தின விழாவில் கலரா நம்ம மாற்றங்களை பார்த்தோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.